ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, வெல்கம் டு மீடியம் ஃப்ளேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான இட்லி சாம்பார். குறைவான பொருளை வச்சு ஒரு ருசியான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் சின்ன வெங்காயம், 2 நறுக்கிய தக்காளி பழம், 6-7 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த பொருள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு ஒரு 3.5 கப் தண்ணி வந்தது. இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதோட 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரையும் வேக விட்டுருவோம். இப்போ 4 விசில் முடிஞ்சிருச்சு. பருப்பெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், தண்ணி கரெக்டாக சுண்டி பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு கல் சட்டியில் மாற்றிட்டு நல்லா மசிச்சுக்கிடலாம். இதில் இருக்க எல்லா பருப்பையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மத்தால் நல்லா கடைஞ்சிக்கோங்க. உள்ளே இருக்க அந்த மிளகாய், தக்காளி, பருப்பு எல்லாத்தையும் மற்ற வச்சு நல்லா அழுத்தி உடச்சி நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது போல் மசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி வந்துடும். மத்தில் இருக்கிறதையும் நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவிக்கிறேன். இப்போது இதை நம்ம அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே மாற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் நேரம் இப்போ கொதிக்க விட போகிறோம். சட்டியில் இருக்க அந்த பருப்பையும் தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாதிரி இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி, உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம முதல்ல தாளிக்க போகிறோம். தாளித்த பின்னாடி அடுப்பில் ஏற்றி இதை கொதிக்க விடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சு அடங்கின உடனே 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயோட கலர், தோலோட கலர் மாறுற வரையும் இதை நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த கலவையை கொண்டு போய் சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. கடாயில் இருக்க எல்லா தாளிப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் இருக்க பருப்பு அடி பிடிக்காமல் இருக்கும். இது மாதிரி நல்லா கொதிப்பு வந்த உடனே 5 நிமிஷம் கழித்து அடுப்பை அணைச்சிருங்க. இதோட இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்திங்கன்னா நம்மளோட இந்த டேஸ்டியான சாம்பாரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான சாம்பாருங்க, அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். கார்னிஷிங்க்கு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த நெய்யெல்லாம் ஊற்றின பின்னாடி ஒரு அரை மணி நேரமாவது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க சாம்பாரை. அப்போ தான் எல்லாத்தோட எசன்ஸும் இறங்கி சாம்பார் இன்னும் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த சாம்பாரை நீங்கள் இட்லியில் ஊற்றி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த சாம்பாருமே வேணான்னு சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.